இப்ப ஒரு துறைக்கும் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குங்க சார். இப்ப அது மாரி பொது சுகாதாரத்துறைக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும். இந்த டெர்ஷரி கேர் சொல்லுவாங்க. ஜிஹெச் அதாவது அரசு மருத்துவமனைகள் சொல்லுவாங்க. பொது சுகாதாரத்துறையில வந்துட்டு அரசு ஆரம்ப சுகாதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அத பத்தி நாகப்பட்டினம் மாவட்டத்தில உங்களோட கருத்து என்னங்க சார்? இப்ப இந்த நடமாடும் மருத்துவக் குழுன்னு சொல்றீங்கல்ல, இது வந்து தொலைதூரத்தில எங்கெங்கலாம் பஸ் வசதி இல்லையோ, சாலை வசதிகள் பெருசா இருக்காது. ஸோ அங்க வந்து காலையிலயும், மதியமும் சொல்லி கேம்ப் நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. இதனால வந்து மகப்பேறு மருத்துவம். அதாவது வந்து கர்ப்பிணி தாய்மார்கள். ஸோ அவங்க இப்ப வந்து தொற்றா நோய்லாம் இருக்கும். ஸோ இவங்கலாம் வந்து எப்படி போய் ரீச் பண்றாங்க? என்னென்ன பார்ப்பாங்க? இப்ப ஒரு கர்ப்பிணி தாய்மார்ங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் அந்த ரெஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்றீங்கல்ல, பதிவு பண்ற 3வது மாசத்திலிருந்து அவங்க குழந்தை பிறக்கிற இந்த 10வது மாசம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இத்தன இத்தன வந்து தடவ வந்து பிஎஸ்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்திருக்கணும். அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அதேமாரி வந்து இப்ப நீங்க சொல்ற மாரி வந்து அந்த ஹை ரிஸ்க் சொல்றீங்கல்ல, அதிக சிக்கல் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள். அவங்க எத்தன தடவ வரணும்? இத பத்தி உங்களோட அதேதான். இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப அனீமியான்னு எடுத்துட்டா வச்சுக்கங்க. பொதுவா பெண்களுக்கு வந்து 11 கிராம் பெர் டெசிலிட்டருக்கு மேல இருந்தா, அவங்க வந்து சராசரியா ஒரு நார்மல் அ அவங்க இதுல இருக்காங்க. நார்மல் இதுல இருக்காங்க. அதே வந்து இப்போ 10.1லிருந்து 10.9 வரைக்கும் இருந்தா, அவங்களுக்கு வந்து மைல்டு அனீமியா சொல்லுவாங்க. இத வந்து நம்ம நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் நம்ம மாத்திரைகள் மூலியமா சரி பண்ணலாம். அது போக வந்து மாடரேட் அனீமியான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து 7.1லிருந்து 10 கிராம் பெர் டெசிலிட்டர் வந்தா அது மாடரேட் அனீமியான்னு சொல்லுவாங்க. இப்ப ஊட்டச்சத்த மேம்படுத்தினா தான் வந்து அவங்க வந்து ஒரு தகுதியான, ஆரோக்கியமான வந்து ஒரு கர்ப்பிணி தாய்மார்களா இருக்க முடியும்னு சொல்றோம். ஸோ அப்படி சொல்லம்போது, இதுக்கு நம்ம ஏதாவது வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்றோமா? இல்ல பணமாவோ, இல்ல வந்து ஏதாவது ஊட்டச்சத்தாவோ, இத பத்தி நம்ம துறை மூலமா நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோமா? இப்பவே இந்த ரீசென்ட்டா வந்து நம்ம அ இது என்டிடி நேஷனல் டிவார்மிங் டேல வந்து அல்பெண்டசோல்லாம் குடுத்து, அந்த கொக்கி புழு, நாடா புழு இந்த மாரி இருக்கிறது. இதெல்லாம் வந்து ரத்த சோகைக்கு ஒரு முக்கியமான காரணிகள். காரணம். இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டா, நீங்க சொன்ன மாரி இந்த வளரிளம் பருவம், அந்த பருவத்திலேயே வந்து இந்த பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுத்து, நம்ம அவங்களோட ஹெல்த்த வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். இப்ப வம்சத்த பத்தி நீங்க சொன்னீங்க. அந்த வம்சத்தில வந்துட்டு என்னென்ன மாரி ஏதாவது ஒரு புரோட்டோகால் ஏதாவது இருக்குங்களா? யாருக்கு கால் பண்ணணும்? என்ன கேட்கணும்? ஸோ அவங்க வந்து என்ன வெறும் தகவல் மட்டும் சொல்லுவாங்களா? இல்ல வந்து அத நிவர்த்தி பண்ணுவாங்களா? வணக்கம். நான் மருத்துவர் திருமுருகன். மாவட்ட பயிற்சி மருத்துவ அலுவலர். நான் நாகப்பட்டினம் சுகாதார மாவட்டத்தில வந்து பணிபுரியிறேன். இன்னைக்கு நம்ம என்னத்த வந்து விரிவா பேசப் போறோம்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில மகப்பேறு மரண விகிதம் எப்படி குறைச்சாங்க? அதோட தொடர் நடவடிக்கைகள் என்ன? அத பத்தி தான் வந்து இன்னைய பேச்சு வந்து இருக்கப் போகுது. ஸோ நாகப்பட்டினத்த பொறுத்தவரையும் வந்து அது வந்து ஒரு கடலோர மாவட்டம். கடலோர மாவட்டம் ஒரு 6 வட்டாரங்களை கொண்டது. 6 வட்டாரம்னா 6 பிளாக்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க சுகாதார கட்டமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயக்குனரகங்கள் இருக்கு. 3 இயக்குனரகங்கள் வந்து இப்ப மெடிக்கல் காலேஜ் அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அது வந்து ஒரு இயக்குனரகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த அரசு மருத்துவமனைகள்லாம் வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு மொத்தம் 6 அரசு மருத்துவமனைகள் இருக்கு. ஸோ அது வந்து 2வது இயக்குனரகம். அது இல்லாம வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 28 ஹெல்த் ஃபெசிலிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கலாம். துணை சுகாதார நிலையமா இருக்கலாம். ஸோ அது வந்து வட்டார மருத்துவமனையா இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 6 வட்டாரத்துக்கு 6 மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து 24/7 அதாவது 24 மணி நேரமும் உள்நோயாளிகள வந்து அனுமதிப்பாங்க. வெளிநோயாளிகளும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கு. அது இல்லாம வந்து 19 கூடுதல் சுகாதார நிலையங்கள் இருக்கு. ஸோ அங்க கூடுதல் சுகாதார நிலையத்தில வந்து 24 மணி நேரத்திலயும் வந்து நம்ம மருத்துவர் அல்லாம வந்து இவங்க இருப்பாங்க. மருத்துவர்கள் வந்து காலை 9 மணி முதல்ல பிஹெச்சிங்கிறது வந்து 8லேருந்து 5 வரைக்கும் இயங்கும். அதில மருத்துவர்கள், மருந்தாளர்கள் எல்லாமே வந்து 9 டூ 4 இல்லன்னா 8 டூ 5 இருப்பாங்க. ஆனா, அந்த ஸ்டாஃப் நர்ஸ் செவிலியர்கள் வந்து 24/7 3 ஷிஃப்ட்லயுமே இருப்பாங்க. அங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, 24 மணி நேரமும் அங்க பிரசவத்துக்கு வந்தா வந்து இலவசமாக பிரசவம் பார்ப்பாங்க. அது இல்லாம எமர்ஜென்சிஸ் ஏதாவது வந்து எமர்ஜென்சியா இருந்தா அதுக்கும் பார்ப்பாங்க. ஸோ, அத இல்லாம வந்து நம்மளுக்கு 3 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, நாகூர், நாகப்பட்டினத்தில மருந்து கொத்தளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேதாரண்யத்தில வந்து ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. ஸோ இதையும் தாண்டி 111 துணை சுகாதார நிலையங்கள். கிராமப்புறங்கள்ல 111 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கு. அங்க வந்து யாருன்னா, கிராம சுகாதார செவிலியர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் களப்பணியாளர்கள். ஸோ அதே மாரி நகர்ப்புறத்தில வந்து 14 வந்து நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள் இருக்கு. அங்க வந்து யுஹெச்என்னு சொல்லுவோம். அர்பன் ஹெல்த் நர்ஸ். ஸோ இவங்கலாம் இருக்காங்க. இவ்வளவு ஹெல்த் ஃபெசிலிட்டீஸும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப அங்க வந்து தாய் சேய் நலம் அது பார்க்குறாங்க. தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தொற்றா நோய் அது வந்து
பார்க்கப்படுகிறது. அப்புறம் தொற்றும் நோய் விபிடிசி, அப்புறம் வந்து இந்த பூச்சிகளினால் பரவும் நோய்கள் இது பண்றாங்க. அப்புறம் வந்து பள்ளிசிறார் நலத்திட்டம். ஸோ அந்த மாரி இருக்கு. நடமாடும் மருத்துவ குழு. ஸோ இது இருக்கு. ஸோ இது மாரி வந்து நெறைய திட்டங்கள வந்து அவங்க வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நம்ம இந்த மகப்பேறு இந்த தாய் சேய் நலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மகப்பேறு மரணம். அது குறியீடுன்னு சொல்லலாம். அந்த குறியீடுல எம்எம்ஆர்ன்றது வந்து மகப்பேறு மரண விகிதம். ஸோ அத வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில எப்படி குறைச்சாங்கங்கிறத பத்தி தான் மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பிரதீப் வி. கிருஷ்ணகுமார் சார் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அவங்க என்னென்ன மேற் நடவடிக்கைகள் வந்து எடுத்தாங்கங்கிறத பத்தி விரிவா பேசுவோம். நான் டாக்டர் பிரதீப் பி. கிருஷ்ணகுமார், மாவட்ட சுகாதார அலுவலர், நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் பொறுத்தமட்டில் நமது மாவட்டம் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில வந்து பொது சுகாதாரம் பொறுத்தவரைக்கும் நெறைய சவால்கள் நம்ம வந்து எதிர்கொண்டு வருகிறோம். இந்த சவால்கள்லாம் எப்படி நம்ம எதிர்கொண்டு, தற்பொழுது எப்படி வெற்றிகரமாக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒரு துறைக்கும் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குங்க சார். இப்ப அது மாரி பொது சுகாதாரத்துறைக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும். இந்த டெர்ஷரி கேர் சொல்லுவாங்க. ஜிஹெச் அதாவது அரசு மருத்துவமனைகள் சொல்லுவாங்க. பொது சுகாதாரத்துறையில வந்துட்டு அரசு ஆரம்ப சுகாதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அத பத்தி நாகப்பட்டினம் மாவட்டத்தில உங்களோட கருத்து என்னங்க சார்? ஹெல்த் கேர் சிஸ்டம்ல வந்து மொத்தம் 3 டயர் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. பிரைமரி ஹெல்த் கேர், செகண்டரி ஹெல்த் கேர், டெர்ஷியரி ஹெல்த் கேர் இருக்கு. இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசின். இந்த நோய் தடுப்பு மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு இந்த துறையில வந்து மொத்தம் 6 வட்டார மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 19 கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அது போக வந்து ஒரு 125 துணை சுகாதார நிலையங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இதுலங்க சார், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம். அடுத்தது வந்து கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் சொன்னீங்க. ஸோ அதுக்கு அடுத்து துணை சுகாதார நிலையங்கள். அது எத்தன இருக்கு? ஸோ அவங்களோட அங்க யார் யார் வந்து பணிபுரியிறாங்க? ஸோ அவங்களோட பணிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம கிராஸ் ரூட் லெவல்லேருந்தே வந்துரலாம். அடிப்படையில வந்து HSC அதாவது துணை சுகாதார நிலையங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில 125 ஆ துணை சுகாதார நிலையங்கள் இருக்கு. இந்த சுகாதார நிலையங்கள் வந்து ஒரு 5000 பாப்புலேஷனுக்கு ஒரு சுகாதார நிலையங்கள் இருக்கு. அதில பார்த்தா ஒரு 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு அங்கன்வாடி பணியாளர் இருப்பாங்க. இப்ப நம்ம இந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், கிராமப்புற சுகாதார செவிலியர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க தான் வந்து இந்த அடிப்படையான கட்டமைப்பு வசதியே வந்து பேசிக் கிராஸ் ரூட்ல அவங்க தான் வந்து நம்மளோட பிரைமரி ஹெல்த் கேர்ல ஒரு பேக் போனா இருக்காங்க. களப்பணியாளர்கள். களப்பணியாளர்கள், ஃபீல்ட் வொர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த கட்டத்த எடுத்துட்டா நம்ம செகண்ட் வந்து அடிஷனல் பிரைமரி ஹெல்த் சென்டர், கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லுவோம். இங்க வந்து எப்படின்னா, நம்ம வந்து இதுவும் நம்ம 24/7 தான். இங்க எப்படி வொர்க்கிங் பேட்டர்ன் பார்த்துட்டா, நம்ம 24/7 வந்து செவிலியர்கள் வந்து ஃபுல்லா இருப்பாங்க. அது போக வந்து 8லேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு மருத்துவர் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க மருத்துவ வசதியும் மற்றும் ஆலோசனையும் நம்ம கேட்க பெற்றுக்கொள்ளலாம். அது போக வந்து நம்ம அங்கருந்து ரெஃபர் பண்ற கேஸஸ் வந்து மேம்படுத்தப்பட்ட அதாவது வட்டார பிளாக் பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. அந்த வட்டாரத்தில தான் வந்து அவங்க வந்து இந்த முக்கியமான கீழ கிராஸ் ரூட் லெவல்லேருந்து ரெஃபர் பண்ற கேஸஸ் வந்து நம்ம அந்த பிளாக்ல வந்து அங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப அந்த பிளாக் பிஹெச்சில வந்து 24 மணி நேரமும் வந்து உள்நோயாளிகள் வந்து இருப்பாங்க. வெளிநோயாளிகள் இருப்பாங்க. இந்த ரெஃபர் பண்ண கேஸ் எல்லாமே அங்க வருவாங்க. ஸோ இது இல்லாம நடமாடும் மருத்துவ குழுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் வந்து பள்ளிசிறார் நலத்திட்டத்துக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்க எப்படி செயல்படுது? இப்ப நம்ம நாகப்பட்டினத்திலன்னு பார்த்தா, அந்த எம்எம்யூ அதாவது மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடமாடும் மருத்துவ குழுக்கள். அது போக வந்து நீங்க சொன்ன மாரி இந்த ஆர்பிஎஸ்கே, ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்த காரியக்கிரம். அது வந்து இந்த பள்ளி சிறார்களுக்காக வந்து அ ஒரு சிறப்பான ஒரு தனி திட்டம். இது வந்து இவங்க வந்து இந்த வாகனங்கள்ல வந்து எங்கெங்க ரிமோட் வில்லேஜஸ் சொல்லப்போனா, நம்ம எளிதில் போக முடியாத இடங்களுக்கு வந்து இந்த மாரி இந்த மொபைல் யூனிட்ஸ் வந்து போயிட்டு, அ அங்க அடிப்படையில இருக்க அங்க கிராம மக்களுக்கு உள்ள இந்த மருத்துவ சிகிச்சைகள வந்து இது பண்ணி, அங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு ஃபைண்டிங்ஸ் இருந்தா, அந்த மாரி கேஸஸ வந்து பிக் அவுட் பண்ணி, நம்ம வந்து பிஎஸ்சிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அது போக சம் காம்ப்ளிகேட்டட் கேஸா இருந்தா, நம்ம டெர்ஷரி கேர் லெவல் வெல் அஸ் செகண்டரி அண்ட் டெர்ஷரி கூட நம்ம ரெஃபர் பண்றோம். இப்ப இந்த நடமாடும் மருத்துவ குழுன்னு சொல்றீங்கல்ல, இது வந்து தொலைதூரத்தில எங்கெங்கலாம் பஸ் வசதி இல்லையோ, சாலை வசதிகள் பெருசா இருக்காது. ஸோ அங்க வந்து காலையிலயும், மதியமும் சொல்லி கேம்ப் நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. இதனால வந்து மகப்பேறு மருத்துவம், அதாவது வந்து கர்ப்பிணி தாய்மார்கள். ஸோ அவங்க இப்ப வந்து தொற்றா நோய்லாம் இருக்கும்.
ஸோ இவங்களலாம் வந்து எப்படி போய் ரீச் பண்றாங்க? என்னென்ன பார்ப்பாங்க? இந்த சிக்கல் உள்ள கர்ப்பிணி இந்த டாபிக் வந்து ஹை ரிஸ்க் மதர்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம மகப்பேறு மரண விகிதத்த வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. சொல்லப்போனா அந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து நம்ம ஏற்கனவே நீங்க சொன்ன மாரி கொரோனா காலங்கள்ல வந்து 21, 22ல வந்து 154.4 இறப்பு சதவீதமா இருந்தது. அப்ப வந்து தமிழகத்திலோட சராசரி வந்து 89.7 தான் இருந்தது. அது தொடர் வருடங்கள்ல பார்த்துட்டா, நம்ம படிப்படியாக ஒரு சில முன்னோடியான நட நடவடிக்கைகள் மூலமாக இத நம்ம வெகு சிரத்தையா குறைச்சிருக்கோம். 21, 22ல வந்து அ கிட்டத்தட்ட ஒரு 12 மகப்பேறு இறப்பு இருந்தது. அது போக அது அடுத்த வருடம் 22, 23 அதுல வந்து 4ஆக குறைச்சிருக்கோம். அது போக வந்து 23, 24ல வந்து 1. அதுதான். இப்ப 24, 25ல வந்து மகப்பேறு மரணம் 1 குறைச்சதுனால, தமிழ்நாட்டிலேயே வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து முதல் மாவட்டமா இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து வந்து நீலகிரி மாவட்டம், அதைத் தொடர்ந்து 3வது வந்து விழுப்புரம் மாவட்டம் இருந்துச்சு. ஸோ இதுக்காகலாம் நீங்க விருது வாங்கியிருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து சாத்தியப்பட்டுச்சு? இதுக்குன்னு ஏதாவது நீங்க வந்து ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் உங்க மாவட்டம் நிர்வாகத்துல வந்து ஏதாவது ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் ஏதாவது எடுத்தீங்களா? நம்ம ஆரம்ப இந்த கொரோனா காலகட்டங்கள்ல வந்து 21, 22ல அந்த 12 மகப்பேறு மரணங்கள் வந்து ஏற்பட்டது. இதனால வந்து ஒரு முன்னோடியான ஒரு செயல் திட்டத்த வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு, வம்சம் 24/7 இது வந்து தாய் சேய் நல ஒரு கட்டுப்பாட்டு மையம். இத வந்து நம்ம அப்போதைய மாவட்ட ஆட்சியரால் வந்து அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அது கண்ட்ரோல் ரூம் வந்து நம்மளோட கலெக்டரேட்ல நம்மளோட டிஹெச் ஆஃபீஸ்ல தான் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. இது வந்து 24/7 அதாவது இயங்கக்கூடிய ஒரு சேவை மையம். இந்த சேவை மையத்தில வந்து நம்ம வந்து சந்தேகங்கள், ஆலோசனைகள் மற்றும் அ இந்த ரெஃபரல் இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு குடுத்துட்டுருக்கோம். இது வந்து பொதுவாக நம்மளோட தொலைபேசி வாயிலாக அவங்களை தொடர்பு கொண்டு, நம்ம பல்வேறு சந்தேகங்களுக்கு நம்ம வந்து உரிய விளக்கமும், அதுக்குண்டான தொடர்பு ஏற்படுத்தும் வசதியும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மகப்பேறு மரணம் வந்து நிகழாம, இல்ல குறைக்கிறதுக்கு வந்து எடுத்த தொடர் நடவடிக்கையில வம்சமும் ஒண்ணுன்னு சொல்றீங்க. ஸோ அதல்லாம, இப்ப நம்ம களப்பணியாளர்கள், எந்த ஒரு துறையா இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட்டு களத்திலேருந்து தான் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி களப்பணியாளர்களா இருக்க வந்து கிராம சுகாதார செவிலியர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட தினசரி தினசரி வந்து அவங்களோட பணி எப்படி இருக்கும்? அத பத்தி கொஞ்சம் விரிவா சொன்னா நல்லா இருக்கும். களப்பணியாளர்கள் நீங்க சொன்ன மாரி அந்த கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் இவங்க தான் கிராஸ் ரூட் லெவல்ல வேலை செய்யும் களப்பணியாளர்கள். இந்த ம், கிராமப்புற சுகாதார செவிலியர். இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு முன் பயண பட்டியல் ஒண்ணு இருக்கு. ஏடிபின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கு ஒரு ஜாப் சார்ட் இருக்கு. திங்கட்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த துணை சுகாதார நிலையம் ஒட்டி வருகிற அந்த பாப்புலேஷனுக்கு, அதில வந்து ஏஎன் கேர் அதாவது அந்த துணை சுகாதார நிலையத்திற்கு வரப்பெறும் நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு அவங்களுக்கு வந்து அடிப்படை கர்ப்பகால பரிசோதனைலாம் பண்றாங்க. சொல்லப்போனா நம்ம பிபி, ஹைட்டு, வெயிட்டு இந்த மாரி இதெல்லாம் பண்றாங்க. அங்க இருக்கிற ஏதாவது ஒரு சிக்கலான கேஸஸ் இருந்தா, அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம அடிஷனல் பிஎஸ்சிஸ், இங்க வந்து பிளாக் பிஎஸ்சிஸ்லாம் வந்து நம்ம ஏஎன் டே நடக்குது. ஏஎன் கேர் டே. அந்த என் நிகழ்வுக்கு வந்து அவங்கள அனுப்பி, அங்க வந்து நீங்க சொன்ன மாரி மேற்கொண்டு விரிவாக பரிசோதனைகள்லாம் செய்றாங்க. அதுபோக அங்க ஏதாவது சிக்கல்கள் கண்டறியப்பட்டா, செகண்டரி கேர் அண்ட் டெர்ஷியரி கேருக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்றோம். அதுபோக புதன்கிழமை வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அ தடுப்பூசி இந்த பணிகள் வந்து அவங்க பண்றாங்க. வியாழக்கிழமைன்னு பார்த்துட்டா, பள்ளி சிறார் குழந்தைகளுக்கும் மற்றும் இந்த வளர் இளம் பெண்கள் சொல்லுவாங்க. 10லேருந்து 19 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரை, அது போக வந்து இந்த மாதவிடாய் சுகாதார நலனை ஒட்டி அவங்களுக்கு மென்சுரல் ஹைஜீன் பத்திய விழிப்புணர்வு, நலக்கல்வி இதெல்லாம் குடுக்குறோம். அது போக வந்து அவங்களுக்கு சானிட்டரி பேட்ஸ் அந்த இதில ஸ்கூல்ல போய் குடுக்குறாங்க. அது போக வெள்ளிக்கிழமைன்னு பார்த்துட்டா, வெள்ளிக்கிழமை வந்து ஊட்டச்சத்து தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அந்த ஊட்டச்சத்து தினத்தில வந்து நம்ம அவங்களுக்கு போதுமான நலக்கல்வி நம்ம குடுத்துட்டுருக்கோம். அது போக சனிக்கிழமைன்னு பார்த்துட்டா இந்த கர்ப்பகால இந்த பெண்மணிகள வந்து நம்ம பிக்மின்னு ஒரு போர்ட்டல் இருக்குங்க. அந்த போர்ட்டல்ல வந்து அதில என்ட்ரி போடுறது, இதெல்லாமே சைமல்டேனியஸா வந்து எல்லா வேலைகளும் நம்ம களப்பணியாளர்கள் சொல்லப்போனா, இந்த கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் இப்ப நீங்க சொன்னது மாரி வந்து
இந்த சாதாரண பரிசோதனை இப்போனா ஹைட்டா இருக்கலாம், இல்ல வெயிட்டா இருக்கலாம், இல்ல பிபியா இருக்கலாம், இல்ல வந்து ரத்தத்தில வந்து ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றது. இதெல்லாமே வந்து செய்றாங்க. ஸோ இதையும் தாண்டி வந்துட்டு அவங்க ஒரு கர்ப்பிணி தாய்மார்களா இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து இந்த கர்ப்பத்த வந்து எப்ப பதிவு பண்ணணும்? இத பத்திலாம் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா? ஒரு விழிப்புணர்வு இருக்கா? அத பத்தி கொஞ்சம் ஏதாவது கண்டிப்பாங்க. அதாவது வந்து நம்ம இப்ப இ ஒரு ஒரு தாய்மார், அதாவது சொல்லப்போனா ஒரு கர்ப்பிணியான பெண் வந்து உடனே அவங்களுக்கு கர்ப்பிணி அந்த தகுதி அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, முதல்ல வந்து அவங்க யூபிடி சொன்ன மாரி டெஸ்ட் எடுத்துட்டு அது பாசிட்டிவ்னு சொன்ன பிறகு நம்ம பிஎஸ்சில போயிட்டு அத வந்து பதிவு பண்ணணும். சொல்லப்போனா அ 12 வாரங்களுக்கு உள்ளேயே நம்ம பதிவு செய்ய வேண்டும். இப்ப வந்து நம்ம என்ன செய்றோம்னா, செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நம்ம அத வந்து ஊக்குவிக்கிறோம், ப்ரமோட் பண்றோம். அது வந்து நம்ம கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா வந்து அவங்களோட அந்த கர்ப்ப காலத்த வந்து நம்ம இந்த பிக்மி போர்ட்டல்ல பதிவு பண்றதுனால, அவங்க மேற்கொண்டு அவங்களோட அந்த கர்ப்ப கால அந்த பீரியட் ஃபுல்லாவே நம்ம அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு, தொடர் கண்காணிப்புல வைக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு இலகுவாக இருக்குது. இப்ப ஒரு கர்ப்பிணி தாய்மார்ங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் அந்த ரெஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்றீங்கல்ல, பதிவு பண்ற 3வது மாசத்திலிருந்து அவங்க குழந்தை பிறக்கிற இந்த 10வது மாசம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இத்தன இத்தன வந்து தடவ வந்து பிஎஸ்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்திருக்கணும். அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அதேமாரி வந்து இப்ப நீங்க சொல்ற மாரி வந்து அந்த ஹை ரிஸ்க் சொல்றீங்கல்ல, அதிக சிக்கல் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள். அவங்க எத்தன தடவ வரணும்? இத பத்தி உங்களோட கருத்து? அதாவது ஒரு சராசரியான, ஒரு நார்மலான ஒரு கர்ப்பிணி தாய்மார் வந்து மினிமம் அதாவது குறைந்தபட்சம் வந்து ஒரு 5 ஏஎன் விசிட்ஸ் அதாவது முன் அ பிரசவ பராமரிப்பு அந்த எக்ஸாமினேஷனுக்கு வரணுங்க மினிமம். அது போக வந்து கிட்டத்தட்ட நீங்க கேட்ட சிக்கல் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் சொல்றீங்க. அது பார்த்துட்டா நமக்கு சிக்கல்னு வந்துட்டா, அதில நெறைய ஹை ரிஸ்க் மதர்ஸ்ன்னு அந்த ஒரு கேட்டகரியில வந்துருவாங்க. கிட்டத்தட்ட நமக்கு பார்த்துட்டா ஒரு 46 காரணிகள் இருக்கு. அதில 46லுமே வந்து ரொம்ப முக்கியமான்னு எடுத்துட்டா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 23ன்னு சொல்லலாம். 23 மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதாவது அத வந்து மாற்றத்தக்க கூடிய ஒரு பாதிப்புக்கு உண்டான காரணிகள்னு வச்சுக்கலாம். அது வந்து மாடிஃபையபிள் முதல் 23 அப்படின்னா அது இன்டர்வென்ஷன் பண்ணுனா அதெல்லாம் சரியாயிடும். சரியாயிடும், இப்ப சரியாயிடும். ரத்தம் கம்மியா இருந்துச்சுன்னா, இப்ப கண்டிப்பா. வந்து ரத்தம் வந்து செலுத்துனா சரியாயிடும். இல்லன்னா இரும்பு சத்து மாத்திரை எடுத்தா சரியாயிரும். அது மாரி தான் சொல்ல வர்றீங்க. அதேதான், அதேதான். இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப அனீமியான்னு எடுத்துட்டா வச்சுக்கங்க. பொதுவா பெண்களுக்கு வந்து 11 கிராம் பெர் டெசிலிட்டருக்கு மேல இருந்தா, அவங்க வந்து சராசரியா ஒரு நார்மல் அ அவங்க இதுல இருக்காங்க. நார்மல் இதுல இருக்காங்க. அதே வந்து இப்போ 10.1லிருந்து 10.9 வரைக்கும் இருந்தா, அவங்களுக்கு வந்து மைல்டு அனீமியா சொல்லுவாங்க. இத வந்து நம்ம நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் நம்ம மாத்திரைகள் மூலியமா சரி பண்ணலாம். அது போக வந்து மாடரேட் அனீமியான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து 7.1லிருந்து 10 கிராம் பெர் டெசிலிட்டர் இருந்தா, அது மாடரேட் அனீமியான்னு சொல்லுவாங்க. 7க்கு கீழ இருந்தா, அது வந்து சிவியர் அனீமியான்னு சொல்றாங்க. இதுக்கு தான் வந்து நீங்க சொன்ன மாரி நம்ம அந்த அயர்ன் சுக்ரோஸ் ஊசிகள், அதே மாரி சில தாய்மார்களுக்கு வந்து பிளட் நம்ம குடுக்கறதுக்கு நீங்க சொன்ன மாரி இதெல்லாம் இருக்கு. பிளட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். டிரான்ஸ்ஃபியூஷன் அதுவும் நம்ம பண்றோம். இப்ப இது எல்லாமே நம்ம வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், மேம்படுத்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ இத வந்து முன்கூட்டியே கண்டுபிடிச்சுட்டா, ஒருத்தவங்க அதிக சிக்கல் உள்ள கர்ப்பிணி தாய்மார்ங்கிறதுலேருந்து நார்மலா கொண்டு வந்துரலாம்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா, இப்ப நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி, நம்ம பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசின்ல ஆர்பிஎஸ்கேன்னு ஒரு இது இருக்கு. பள்ளி சிறார்களுக்கான ஒரு சேவை. இந்த சேவையிலேயே பார்த்துட்டா, நம்ம வந்து இந்த ஸ்கூல் கோயிங் அண்ட் நான் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டுருக்கோம். சொல்லப்போனா, அந்த வியாழக்கிழமை வந்து அது ஸ்பெசிஃபிக் டே ஃபார் அந்த ஸ்கூல் இன்டர்வென்ஷன். அவங்க வந்து ஆர்பிஎஸ்கேயும் போறாங்க. அதேமாரி நம்ம வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ அந்த வியாழக்கிழமை போயிட்டு, அந்த வளர் இளம் பெண்கள், அதாவது அந்த பருவம் வந்து அதுதான் மெயினு. 10 வயசுலேருந்து 19 வயசுல. இங்கேயே நம்ம அனீமியா அடல்சன்ட் அனீமியான்னு சொல்லுவாங்க. அந்த அடல்சன்ட் அனீமியாவ அந்த பருவத்திலேயே நம்ம முன்கூட்டியே கண்டறிஞ்சுட்டா, அவங்களுக்கு நீங்க சொன்ன மாரி இந்த இரும்பு சத்து மாத்திரை, அதேமாரி நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன், சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா வந்து அவங்களோட அனீமியாவ வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஏர்லியா நம்ம எதுக்குமே நம்ம சொல்ற மாரி ஏர்லி இன்டர்வென்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். அதில வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன். இந்த மாரி சமயத்தில அது நம்ம சொல்லப்போனா நம்ம இப்ப நெறைய இது பண்றோம். இப்பவே இந்த ரீசென்ட்டா வந்து நம்ம அ இது என்டிடி நேஷனல் டிவார்மிங் டேல வந்து அல்பெண்டசோல்லாம் குடுத்து, அந்த கொக்கி புழு, நாடா புழு இந்த மாரி இருக்கிறது. இதெல்லாம் வந்து ரத்த சோகைக்கு ஒரு முக்கியமான காரணிகள். காரணம். இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டா, நீங்க சொன்ன மாரி இந்த வளரிளம் பருவம், அந்த பருவத்திலேயே வந்து இந்த பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுத்து, நம்ம அவங்களோட ஹெல்த்த வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். சொல்லப்போனா இவங்க தான் வந்து பிரைமரி மதர்ஸ்க்கு
வரப்போறாங்க. அடுத்தது வந்து இவங்கலாம் வந்து அந்த தகுதியான பெண்கள். நம்ம சொல்லப்போனா அந்த பிரைமரி மதர்ஸ்ன்னு வந்து சொன்ன மாரி 21 அந்த வயசுல வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே அந்த அனீமியா கரெக்ஷன் பண்ணிட்டா, அதுவும் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். மெயினா அதுதான் ரிஸ்க் ஃபேக்டரே. அனீமியா வந்து நீங்க மெயினா வந்து பிஏஹெச் அந்த அதுக்கு வழிவகுக்கும். அது எல்லாத்தையும் நம்ம தடுக்கலாம். நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, வந்து என்னென்னலாம் வந்து ஒரு சில விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாவே மாத்திரலாம். கண்டிப்பா. முற்றிலுமே குணப்படுத்திறலாம். மத்தத வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். இப்ப இப்ப ரத்த சோகைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்க ரத்த சோகைய வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணிறலாம். இதே ரத்த கொதிப்பு, பிரெக்னன்சினால அதாவது பிரசவத்தினால உண்டாகுற ரத்த கொதிப்பு வந்து அந்த கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஒரு 120/80 இல்லன்னா 110/70ன்ற மாரி கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஸோ, இத வந்து நீங்க வந்து பள்ளிக்கு போற இடத்திலேயே வந்து நீங்க வந்து முன்னாடியே எப்படின்னா என்ன சொல்றதுன்னா, பிரிவென்ஷன் அந்த என்ன சொல்றது? இந்த பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லயே வந்து ஸ்கூல்ல போற குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த ரத்த சோகை மாத்திரை குடுக்குறதா இருக்கட்டும். இப்ப அங்க போகாதவங்கள வந்து அங்கன்வாடியில வந்து நீங்க வந்து இதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டு, அங்கேயே வந்து ஏன்னா இவங்க ஃபியூச்சர்ல வந்து இவங்கலாம் வந்து ஒரு கர்ப்பிணி தாய்மார்கள் ஆவாங்கிறத முன்னாடியே வந்து யோசிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். இப்ப ஊட்டச்சத்த மேம்படுத்தினா தான் வந்து அவங்க வந்து ஒரு தகுதியான, ஆரோக்கியமான வந்து ஒரு கர்ப்பிணி தாய்மார்களா இருக்க முடியும்னு சொல்றோம். ஸோ அப்படி சொல்லம்போது, இதுக்கு நம்ம ஏதாவது வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்றோமா? இல்ல பணமாவோ, இல்ல வந்து ஏதாவது ஊட்டச்சத்தாவோ, இத பத்தி நம்ம துறை மூலமா நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோமா? இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. டாக்டர் எம்ஆர் எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. மருத்துவர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதியுதவி திட்டம். இந்த திட்டத்தில கீழ வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து அ ஒரு ரூ. 18,000 மதிப்புள்ள அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை நம்ம குடுத்துட்டுருக்கோம். உதவித்தொகை சொல்லப்போனா உதவித்தொகை. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பதிவு செஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3வது மாசத்தில அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் கிட் அது வந்து ஒரு 2000 மதிப்பிலான ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து குடுக்குறோம். அது போக 4வது மாசத்துல வந்து முதல் தவணையாக ஒரு ரூ. 6,000 அவங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அது போக ஒரு 6வது மாசத்துல திரும்பவும் வந்து ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் 2வது முறையா நம்ம ஒரு குடுக்குறோம். அது ஒரு 2000 மதிப்பில் உள்ளது. இது போக வந்து பிறப்பு டெலிவரி ஆன பிறகு 4வது மாசத்துல 2ஆம் தவணையாக ஒரு ரூ. 6,000 நம்ம தரோம். அது போக 9வது மாசம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு 3 இன்ஸ்டால்மென்ட் வந்து நம்ம குடுக்குறோம். இது எல்லாமே வந்து ஒரு ரூ. 18,000 அ ஒ ஒரு ரூ. 14,000 உதவித்தொகை. வந்து பணமாவும், மீதி 2 நியூட்ரிஷனல் கிட்டாவும் குடுத்து கண்டிப்பா. மொத்தம் வந்து ரூ. 18,000 குடுக்குறோம். இந்த ஊட்டச்சத்து நலப்பெட்டகத்தில வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டா, ஒரு நெய் இருக்கு. அது போக வந்து நம்ம அல்பெண்டசோல் ந பூச்சிக்கொல்லி மாத்திரை அந்த மாத்திரை. மாத்திரை இருக்கு. அது போக நம்ம இரும்பு சத்து மாத்திரை, புரோட்டீன் பவுடர், பேரீச்சை இது எல்லாமே இருக்குங்க. ஓகே. இப்ப இப்ப நம்ம வந்து இதெல்லாம் குடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதுக்குன்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் தகுதி இதுக்குன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்போம்ல? எல்லாத்துக்குமே இது வந்து நீங்க வழங்குறீங்களா? இல்ல இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குங்களா? இது வந்து இந்த பிலோ பாவர்ட்டி லைன் சொல்ற மாரி வறுமை கோட்டின் கீழ் உள்ள அனைத்து கர்ப்பிணி தகவல். தாய்மார்களுக்கு நம்ம குடுக்குறோம். இதில எதுக்காக இந்த திட்டம் வந்து நம்ம அரசு தருகிறதுன்னு பார்த்துட்டா, மெயினா வந்து அவங்க கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து நெறைய பேரு பொருளாதார சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போயிற மாரி இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த கர்ப்ப காலத்தில வந்து ஒரு 10 மாசமோ, அதுக்கு பிறகு ஒரு 3 மாசம், 6 மாசமோ அவங்களுக்கு வந்து அந்த போதிய அந்த பொருளாதாரத்த வந்து அவங்க காம்பன்சேட் பண்றதுக்காக சொல்லப்போனா தினக்கூலிகள் தான் அதிகமா இருப்பாங்க. அத வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த பொருளாதார வசதிக்காக குடுக்குறோம். அது போக வந்து அவங்களுக்கு அவங்களோட இந்த பேறு காலத்தில வந்து குழந்தையோட வெயிட் எடைய வந்து கூட்டுவதற்காக அவங்க ஊட்டச்சத்து உள்ள நம்ம உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அது போக அவங்களோட ரத்த சோகையை வந்து நம்ம தீர்க்க இந்த திட்டம் வந்து ரொம்ப உதவி பண்ணுது. ஏன்னா, நம்ம அதில இரும்புச்சத்து மாத்திரைலாம் நம்ம குடுக்குறோம். அது அல்பெண்டசோல் டேப்லெட்ஸ் எல்லாம். அது போக வந்து மெயினா வந்து அவங்களுக்கு முக்கியமான்னு பார்த்துட்டா, அவங்க ஹெல்த்துக்கு அது ஒரு பெனிஃபிஷியலா இருக்கு. இப்ப கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்காங்க. அதிக சிக்கல் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் இங்க தான் பிரசவம் பார்க்கணும். இங்க பார்த்தா சேஃப் டெலிவரி. அதாவது பாதுகாப்பான வந்து ஒரு குழந்தை பேறு பெற்றுக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது இருக்குங்களா? அதுக்கு வந்து நம்ம மாவட்டத்தில இருந்து ஏதாவது பண்றோமா? இது முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாரி வம்சம் இந்த 24/7ல நம்ம 2021லேருந்து இந்த 3 வருஷ காலகட்டங்கள்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, இடிடின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. அதாவது
கர்ப்ப காலத்தில வந்து எதிர்நோக்கி இருக்கும், அதாவது பிரசவத்த தேதியை எதிர்நோக்கி இருக்கும் தாய்மார்கள் வந்து அந்த லிஸ்ட்ட நம்ம 3 மாசம் லிஸ்ட்ட வாங்கி, அது நம்ம அந்த வம்சம் அந்த அந்த கண்ட்ரோல் நம்ம குடுத்து, அத நம்ம வந்து மேனுவலா த்ரூ ஃபோன், அதாவது தொலைபேசி வாயிலாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இதோட தொடர்ச்சியாக இது வந்து நம்ம முன்னோடி திட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில தான் முதல் முறையாக படுத்தப்பட்டது. 2021, 22 காலகட்டங்கள்ல. இதோட இந்த சக்சஸ்னால இந்த முன்னோடி திட்டத்த வந்து நம்ம இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டேட்லயே 102 அந்த மாரி ஒரு கட்டுப்பாட்டு ஒரு அறை. ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தில வந்து இணைச்சுட்டாங்க. இந்த அது வந்து ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு. அது போக வந்து இந்த அக்டோபர், நவம்பர் மாதங்கள், அதாவது 24ல என்ன ஆச்சுன்னா, பர்த் பிளானிங்ன்னு ஒரு ஒரு கான்செப்ட். அது ஒண்ணு கொண்டு கொண்டு வந்திருக்கோம். அது வந்து த்ரூஅவுட் நம்ம தமிழகம் முழுசும் இருக்கு. இந்த பர்த் பிளானிங் கான்செப்ட்ல என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாரி அந்த ஹை ரிஸ்க் மதர், அதிக சிக்கல் உள்ள கர்ப்பிணி பெண்கள வந்து நம்ம முன்கூட்டியே அத வந்து அவங்களுக்கு பிரசவம் எங்கு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது அவங்களோட சாய்ஸ்க்கு நம்ம குடுத்துடுறோம், விட்டுர்றோம். ஆனா இருந்தாலும் வந்து அத வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றோம். அதாவது என்னென்ன இந்த பேறு காலங்கள்ல வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அத எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாரி ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் எல்லாமே அதுதான் முக்கியமான விஷயம். இதில வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இன்ஸ்டிடியூஷனல் மேப்பிங்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாரி அந்த ஹை ரிஸ்க் மதர்ஸ்க்கு பர்ட்டிகுலரா பார்த்துட்டா, நம்ம அந்த மாரி அதிக சிக்கல் உள்ள கர்ப்பிணி பெண்கள் வந்து நார்மலா நம்ம பிஎஸ்சிலயோ டெலிவரி பண்றதுக்கு உகந்ததாக இருக்கிற மாரி தெரியல. அதனால அவங்களுக்கு அவங்களோட உடல்நலத்தை கருத்தில் கொண்டு நம்ம சிமாங் சென்டர்ஸ், அதாவது டெர்ஷியரி கேர் இல்லன்னா செகண்டரி கேர், அதே மாரி டெர்ஷியரி கேர்ல மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களுக்கு இந்த பிரசவம் டெலிவரி நடைபெறதுக்கு அது மேப் பண்ணி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி குடுத்துட்டா, அது கொஞ்சம் அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம இன்னொன்னு தொடர் கண்காணிப்பில உரிய சிகிச்சை வந்து அந்த நேரத்தில நம்ம அளிக்கலாம். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சிக்கல் இல்லாத கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், சிக்கல் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனை அந்த மாரி இடத்துலயும், இல்லன்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஸோ அந்த மாரி இடத்துலயும் வந்து போறதுனால வந்து அவங்க வந்து ஒரு சேஃபான டெலிவரி வந்து பண்ணலான்னு சொல்றீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சேஃப் கன்ஃபைன்மென்ட். இப்ப இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தளவு வந்து ஒரு வழக்கம் இருக்கும். எப்படின்னா வந்து, முதல் கல்யாணம் அப்படின்னா வந்து, அந்த வளகாப்பு பண்ணுவாங்க. பண்ணிட்டு வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து நாகப்பட்டினம் தான் வந்து தாய் வீடாவும் இருக்காது, சில புகுந்த வீடாவும் இருக்காது. ஸோ அப்படி வந்து வெளியூர் போறவங்களுக்கு, அதுக்கு நம்ம துறையிலேருந்து வந்து நம்ம என்ன செய்றோம்? அது வந்து நம்ம ஏற்கனவே இந்த பிக்மி போர்ட்டல் வந்து பதிவு பண்ணியிருப்போம். இப்ப என்னன்னா, நீங்க சொன்ன மாரி மைக்ரன்ட் மதர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது நீங்க சொல்றது வந்து அந்த மாரி வகையில வரும். அதே மாரி இந்த தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்காக போற கர்ப்பிணி தாய்மார்கள வந்து நம்ம பதிவு பண்ணி, அவங்களுக்கு கிராஸ் நோட்டிஃபை பண்ணிடுறோம் ஏற்கனவே. இப்ப அந்த மாரி நேரத்தில வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம பிரசவம் நடைபெற்றதுடன் நம்மளோட அந்த கவனிப்பு காலம் வந்து முடியறதில்ல. கிட்டத்தட்ட இன்னொரு 42 நாளைக்கு வந்து நம்ம அவங்கள தொடர் கண்காணிப்புல, ஃபாலோ அப்ல தான் வச்சிருக்கோம். சொல்லப்போனா நம்ம ஹெச்பிஎன்சின்னு சொல்லுவாங்க. ஹோம் பேஸ்டு நியூபார்ன் கேர். அதுவும் நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். அது ஒரு வந்து இந்த பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்றோம்னா, நம்ம வந்து 0, 3, 7, 14, 21, 28, 40 அப்புறம் 42 இந்த மாரி நாட்கள்ல வந்து ஒரு 7 முறை வந்து எங்களோட அந்த கிராஸ் ரூட் பணியாளர்கள், கிராம சுகாதார கிராம சுகாதார செவிலியர்கள். செவிலியர்கள் வீட்டுக்கு போயிட்டு, அவங்களுக்கு வந்து ஏதாவது சிரமங்கள் இருக்கா? அதாவது ஏதாவது அபாய குறியீடுகள், சொல்லப்போனா வார்னிங் சைன்ஸ் ஏதாவது இருக்கா? அதே மாரி முன்கூட்டியே அவங்களுக்கு ஹவ் டூ பிரெஸ்ட் ஃபீடிங் பிராக்டிசஸ் எப்படி அவங்க குடுக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து போய் சொல்லிக் குடுத்துட்டு வராங்க. அது போக வார்னிங் சைன்ஸ் ஏதாவது இருந்தா, உடனே வந்து எங்களோட கவனத்துக்கு கொண்டு வர மாரியே நாங்க இது பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது பேறுகால பின் ஏன்னா, பராமரிப்பு. இப்ப டெலிவரி ஆகுற வரைக்கும் வந்து ஏதோ ஒரு ஃபெசிலிட்டில இருந்துருவாங்க. இந்த ஜிஹெச்சா இருக்கலாம், இல்ல வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையா இருக்கலாம், இல்ல அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கலாம். அதையும் தாண்டி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும், நீங்க 42 நாள், அதாவது ஒரு 6 இல்லன்னா 7 விசிட் வந்து நீங்க வந்து பார்க்க சொல்றீங்க. ஸோ, கண்டிப்பா. அதுல வந்து அவங்க வந்து தாய்கிட்ட போய் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது அபாய அறிகுறிகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க. ஸோ, அப்புறம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து ஏன்னா வந்து நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 1 மாசத்துல தான் அந்த நிமோனியாங்கன்றதுனால தான் வந்து அதிகமா சளி தொந்தரவுனால தான் வந்து குழந்தைகள் வந்து இறக்கறதுக்கான இறப்பு நேர் வாய்ப்புகள் நெறையா இருக்கும். ஸோ, அது இவங்கலாம் இப்ப போறதுனால வந்து, அது வந்து முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிச்சுட்டு, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சுட்டு, நம்ம வந்து அங்கேருந்து வந்து நம்ம வந்து செகண்டரி கேரோ, இல்ல செகண்டரி டெர்ஷியரி கேரோ, கேர் டெர்ஷரி கேருக்கோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணிறலாம். கர்ப்பிணி தாய்மார்களுக்குன்னு ஏதாவது தடுப்பூசி, இது கண்டிப்பா போட்டுக்கணும். சரிங்களா? ஏன்னா கர்ப்ப காலத்துல வந்து கண்டிப்பா தேவைப்படும்.
அப்படி ஏதாவது இருக்குங்களா? அப்புறம் வந்து குழந்தைகள், ஏன்னா குழந்தை பிறந்தவுடனே குழந்தைக்கு வந்து நெறைய நோய் தொற்று இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி வராம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தடுப்பூசி போடணும்? கண்டிப்பா. இப்ப இந்த ஏர்லி ரெஜிஸ்ட்ரேஷன் 12 வாரத்துக்குள்ள பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அந்த 3 மாசத்துக்குள்ள பிரைமரி மதர்ஸ் அவங்க இருந்தா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டிடி டோஸ் வந்து போடுறோம். அப்புறம் வந்து 1 மாத இடைவெளி விட்டு அவங்களுக்கு செகண்ட் டோஸு டிடி நம்ம குடுக்குறோம். அது போக வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ள அவங்க பிரசவம் நடைபெற்றிருந்த பெண், அவங்களுக்கு வந்து 1 டோஸ் நம்ம டிடி நம்ம குடுக்குறோம். அது போக நம்ம குழந்தைகள் கேட்டீங்க. பிறந்தவுடன் வந்து நம்ம 0 டோஸ் போலியோ, அதே மாரி பிசிஜி, மஞ்சக்காமாலைக்கான ஹெப்படைட்டிஸ் பி இதெல்லாம் ஊசி போடுறோம். அது போக நம்ம 1 1/2 மாசத்துல, 2 1/2 மாசத்துல, 3 1/2 அது முடிந்த பிறகு 9 மாசம் இறுதியில் வந்து நம்ம எம்எம்ஆர் இதெல்லாம் போடுறோம். அதாவது பிறந்ததுல ஆரம்பிச்சு வந்து பள்ளி பருவம் வரைக்கும் 10, ஆமா, 12 கண்டிப்பா. வயசு வரைக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான அந்தந்த தடுப்பூசி வந்து அந்தந்த காலகட்டத்தில வந்து இது எல்லாம் வந்து நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில மட்டும் தான் பண்றோமா? இல்ல இந்த வசதிகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்? இந்த தடுப்பூசி போடுறது. இது வந்து நம்ம HSC இதுலேருந்தே நம்ம போடுறோம். அது போக நம்ம அடிஷனல் பிஎஸ்சிஸ்ல இருக்கு. நம்ம மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையங்கள், அதாவது பிளாக் பிஎஸ்சிஸ்ல பண்றோம். அது போக நம்ம ஜிஹெச், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இப்ப வழக்கமா வந்து நம்ம பார்வையில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? இப்போ ஒரு கிராமத்தில இருக்காங்க. நீங்க சொன்னீங்க 5000 வந்து மக்கள் தொகைக்கு வந்து ஒரு கிராம சுகாதார செவிலியர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதேமாரி 1000 மக்கள் தொகைக்கு வந்து ஒரு அங்கன்வாடி பணியாளர் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஸோ, இப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிறவங்கள வந்து ஈஸியா கண்காணிச்சிரலாம். இப்ப யாராவது வெளியூர்ல வந்து போய் தங்கி வேலை பார்க்கலாம். இல்லன்னா வந்துட்டு வேலை நிமித்தமாவோ, இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ வந்து வெளியில இருக்கலாம். ஸோ, இவங்களெல்லாம் வந்து நீங்க வந்து அந்த ட்ராக் பண்றது, ட்ரேஸ் பண்றது வந்து எவ்வளவு சவாலா இருக்கு? இது ரியலி ஒரு சேலஞ்சிங் தான். நீங்க சொன்ன மாரி அந்த ட்ராக்கிங் ஆஃப் மைக்ரண்ட் மதர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த மைக்ரண்ட் மதர்ஸ வந்து நம்ம மாவட்டத்தில, நாகப்பட்டினம் மாவட்டத்தில பொறுத்தவரைக்கும் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான் அதுவே. ஏன்னா நம்ம கேஸஸா இருந்தா அது ஃபாலோ அப்புக்கு ஈஸியா இருக்கு. நம்ம தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாரி அடுத்த மாவட்டம், இல்ல வேறு பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பணி நிமித்தமாக, இல்ல வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாரி சூழ்நிலையெல்லாம் நெறைய இருக்கு. இந்த சூழல்ல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் குடுத்து, இது ஏற்கனவே நான் சொன்ன மாரி இந்த பிக்மி போர்ட்டல்ல வந்து கிராஸ் நோட்டிஃபை வந்திருக்கு நமக்கு. பண்ணியிருப்பாங்க. அதே மாரி நம்ம கேஸ் வெளிய மாவட்ட அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் போயிருந்தா நம்ம கிராஸ் நோட்டிஃபை பண்ணியிருப்போம். இப்ப இந்த கிராஸ் நோட்டிஃபிகேஷன்ல இந்த கேஸஸ் எல்லாம் நம்ம ஸ்பெஷலா கேர் எடுத்து, இவங்களுக்கு நம்ம ஹோம் பேஸ்ட் கேர், அது போக வந்து அவங்கள வந்து நம்ம பிஎஸ்சிக்கு வர வச்சு அவங்களுக்கு தொடர் சிகிச்சை, அதாவது தொடர் கண்காணிப்புல வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வழக்கமா எல்லா எல்லா மக்கள்ட்டயும் வந்து ஒரு மனநிலை இருக்கும். இந்த அரசாங்கத்தோட வந்து பிரைவேட். எப்புட்ன்னா பொருளாதாரத்தில வந்து மிகவும் பின்தங்கி தான் இருப்பாங்க. அவங்க வந்து அது மாரி வந்து பார்த்தா வந்து என்ன சொல்றது, பிரைவேட்ல போனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு. இப்ப நம்ம அரசாங்க மருத்துவமனையிலயும், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலயும் அந்த பிரசவத்த வந்து இங்க கொண்டுட்டு வரதுக்கு நம்ம ஏதாவது டெலிவரி ஆச்சுன்னா, அதுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை அது மாரி இருக்குங்களா? ஸோ நம்ம அதில ஏதாவது பண்றோமா? கண்டிப்பா. இது வந்து நம்ம அந்த JSY அந்த மாரி ஒரு திட்டம் இருக்கு. இப்ப என்னன்னா, நம்ம அது போக வந்து நம்ம JSSK அதாவது ட்ராப் பேக் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம வந்து நம்ம அரசாங்கம் வந்து குடுத்துட்டுருக்கு. அது போக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்துட்டா, அந்த HOB ஹையர் ஆர்டர் பெர்த்ன்னு சொல்லுவாங்க. 2 பிரசவங்கள் அதாவது 2 பெர்த் லைவ் பெர்த்ஸ்க்கு மேல இருந்தாவே வந்து அவங்க ரிஸ்க் ஃபார் இதுதான் எம்எம்ஆர். அது மகப்பேறு மரணம் மரணம் வந்து பெறும் மரணத்துக்கு வழக்கமா நடக்கிறதோட ஜாஸ்தியா நடக்கும்னு சொல்ல கண்டிப்பா, வர்றீங்க. கண்டிப்பா. அத தடுக்கிறதுக்காக தான் வந்து அவங்களுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம கவுன்சிலிங் குடுத்து, அவங்கள கவுன்சில் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி, அதுக்கப்புறம் கவுன்சில் கவுன்சில் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி அவங்கள மொபலைஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். எதுக்குன்னா வந்து ஸ்டெரிலைசேஷன் அதாவது இந்த கர்ப்பத்தடை, இது குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப அறுவை கட்டுப்பாடு இந்த சிகிச்சைகள். மாரி அவங்க மேற்கொள்றதுக்கு நம்ம இத அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்றோம். அந்த மாரி HOBய வந்து நம்ம குறைக்கிறதுக்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தில அது ரியலி ஒரு சேலஞ்சிங் தான். ஏன்னா நம்மளது வந்து கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லப்போனா நம்ம இதில வந்து நாகூர், அர்பன் அதே மாரி வேதாரண்யத்துலலாம் வந்து HOB வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இத நம்ம எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்தியிருக்கோம்னா, அத குறைச்சிருக்கோம்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல வந்து நம்ம மாவட்டம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து ஒரு 160 இந்த ஸ்டெரிலைசேஷன் இந்த ப்ரொசீஜர்ஸ், சர்ஜரிஸ்லாம் எடுத்து நம்ம மாநிலத்திலே வந்து நம்ம முன்னோடியாக வந்திருக்கோம். இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு சக்சஸ் ஒண்ணு தான். அதுதான் 2021, 22ல வந்து உங்களுக்கு வந்து மகப்பேறு மரண விகிதம் ஜாஸ்தியா இருந்ததுனால, மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு வந்து இப்ப ஏன்னா குடும்ப குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைங்கிறது வந்து வழக்கமா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப
பிரசவம் நடக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டெம்பரவரி அதாவது தற்காலிக வந்து மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லலாம். 2 குழந்தைக்கு மேல இருந்துச்சுன்னா, சராசரியை விட வந்து மகப்பேறு மரணம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ, அதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு வந்து, அது கூட வந்து ஒரு கடந்த காலத்தில வந்து 2 முறை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்படின்னு ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஏன்னா, அப்ப இருந்த மாவட்ட நிர்வாகம் வந்து நீங்க சொன்ன மாரி இந்த மாரி இந்த கேஸஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் நம்ம குடுத்துருக்கோம். ஊக்கத்தொகை அதாவது மாவட்ட நிர்வாகம்னால அவங்களுக்கு சிறப்பான ஒரு ஊக்கத்தொகையெல்லாம் குடுத்தனால, இதெல்லாம் அதோட தொடர் நடவடிக்கை தான். இதெல்லாம் தொடர்ச்சியான நம்ம 2021, 22லேருந்து இந்த 3 வருஷமா நம்ம எடுத்துக்கொண்ட இந்த நடவடிக்கைகள் காரணமாக தான், நம்ம அந்த மகப்பேறு மரண விகிதத்த வந்து இப்ப வந்து புண்ணாக குறைச்சிருக்கோம். சொல்லப்போனா தமிழகத்தில வந்து 14.9. ஆமா. இப்ப சராசரியா தமிழகத்துல வந்து 40.5 இருக்கு. நம்ம மாவட்டம் வந்து 14.9. இப்ப வம்சத்த பத்தி நீங்க சொன்னீங்க. அந்த வம்சத்தில வந்துட்டு என்னென்ன மாரி ஏதாவது ஒரு புரோட்டோகால் ஏதாவது இருக்குங்களா? யாருக்கு கால் பண்ணணும்? என்ன கேட்கணும்? ஸோ, அவங்க வந்து என்ன வெறும் தகவல் மட்டும் சொல்லுவாங்களா? இல்ல வந்து அத நிவர்த்தி பண்ணுவாங்களா? வம்சம் வந்து ஏற்கனவே நான் இந்த 21, 22 காலகட்டங்கள்ல அது வந்து ஒரு முக்கிய பங்காற்றுன ஒரு விஷயம். அந்த 24/7 கட்டுப்பாட்டு மையம். இந்த மையத்திலருந்து நம்ம ரேண்டமா கால் பண்ணுவோம். அதாவது நம்ம இந்த இடிடின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாரி எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அந்த மதர்ஸ் 3 மாசம் மதர்ஸ் லிஸ்ட் அல்லாம, ஹை ரிஸ்க் மதர்ஸ்க்கு ரேண்டமா நம்ம கால் பண்ணி, அந்த சிக்கல் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டுருவோம். அதாவது நீங்க எங்க வந்து பர்த் பிளானிங்க பண்ண வைக்க போறீங்க, பண்ண போறீங்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பட்சத்தில வந்து எங்களோட ஃபீல்ட் ஸ்டாஃப்ஸ் அப்புறம் எம்ஓஸ் வந்து அவங்க கூட கோ கோ கோரிலேட் பண்ணி, அவங்கள வந்து அந்த ஃபெசிலிட்டி கூட மேப் பண்ணி அப்பவே பண்ணிட்டுருந்தோம். அது போக வந்து இது வந்து டெலிவரி முடிஞ்ச வரைக்குமா? இல்ல. கண்டிப்பா இல்ல. அதுக்கு பிறகு நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட வந்து போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமும் வந்து அ இந்த மாரி தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு கரெக்ட்டான அந்த நேரத்தில் வந்து போடப்படுகிறதா? அந்த மாரி ஆலோசனையும் நம்ம இது பண்றோம். அது போக வந்து அ சொல்லப்போனா, அவங்கள இத ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து அந்த ரேண்டம் ட்ராக்கிங் ஒரு இதுதான். அது வந்து நம்ம சிக்கலான கேஸ நம்ம பர்ட்டிகுலரா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்த்ததுல, அது ஒரு முக்கியமா பங்காற்றுனுச்சு. அதான். இப்ப வழக்கமா வந்து களப்பணியாளர்கள் வந்து கிராம சுகாதார செவிலியர் வந்து பார்த்துருவாங்க. ஸோ, அத தாண்டி வந்து எஸ்ஹெச்என். ஸோ, அந்த பகுதி நேர சுகாதார செவிலியரும் பார்த்துருவாங்க. சிஹெச்என் அந்த சமுதாய நல செவிலியர் அவங்களும் பார்த்துருவாங்க. ஸோ, இதில வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நீங்க ரேண்டமா பண்ணுவீங்க. ஸோ, இதில வந்து ஏதாவது அவங்க நம்ம ட்ராக்கிங் சிஸ்டத்துக்குள்ளே வரலன்னா, நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அத நிவர்த்தி பண்ணுவீங்கன்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா நெறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாரி கால் பண்ணா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. சில கால்ஸ் எல்லாம் வந்து எடுக்காம கூட போகும். நெறைய கால்ஸ் வந்து எடுக்காமல இருந்தா, திரும்பி நம்ம ரிப்பீட்டடா கால் பண்ணி அவங்கள நம்ம வந்து டச்ல நம்ம வச்சுக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில நம்மளோட மெடிக்கல் ஆஃபீசர்ஸ் அலாங் வித் நம்ம விஹெச்என், சிஹெச்என் அண்ட் எஸ்ஹெச்என் டீமோட அவங்க வீட்டுக்கே நம்ம போயிட்டு அவங்கள ட்ராக் பண்ணி, அவங்கள நம்மளோட ரேடார்ல கொண்டு வந்துர்றோம். அது போக கடந்த காலகட்டங்கள்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிக்கலான கேஸஸ வந்து நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லப்போனா நம்ம தஞ்சாவூருக்கெல்லாம் 108ல ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அது போக ஜிப்மருக்கு கூட சில அ சிக்கலான கேஸஸ வந்து ஷிஃப்ட் பண்ணி நம்ம நல்ல முறையில அவங்களுக்கு பிரசவம் பார்த்து திருப்பி இங்க வந்து பேக் டூ நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வந்துருக்கோம். இதெல்லாம் தான் இந்த ஏர்லி இதெல்லாம் வந்து ஒரு ரெஃபரல். ரெஃபரல் கண்டிப்பா. ஏர்லி ரெஃபரல் அது ரொம்ப முக்கியம். ஏர்லி ரெஃபரலோட டைம்லி ரெஃபரல் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, இப்ப ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து அரசு மருத்துவமனைக்கு போறது, அங்கேருந்து ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறது, அங்கேருந்து அடுத்த மருத்துவக் கல்லூரி போறது. ஸோ, இங்கெல்லாம் வந்து நேரம் வந்து விரயமாகுது. கரெக்ட். ஸோ, இன்னொன்னு நாங்க ஏற்கனவே வந்து இது என்ன சொல்ல எல்லாமே ஒரு பிளானிங். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் மாரி தான். அதாவது நம்ம அந்த கம்யூனிகேஷன் வந்து எங்கேயுமே டிலே ஆயிறக்கூடாது. அதனால இங்கேருந்து அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் நோட்டிஃபை பண்ணிடுறோம். அந்த டீமோட நம்ம டச்ல வச்சு, இந்த மாரி இங்க கேஸ் அங்க வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். நீங்க அத ரிசீவ் பண்ணிடுங்கன்னு சொன்னா, அவங்க வந்து அதுவும் நம்ம நல்ல ரேப்போல இருந்தனால, அவங்களும் வந்து தே ஆர் ரிசீவிங் அவர் பேஷண்ட்ஸ். சொல்லப்போனா இந்த டைம்லி ரெஃபரல்னால அந்த டிலே சொல்லப்போனா அந்த இந்த டியூரேஷன் டிலே வந்து நம்ம மேக்ஸிமம் குறைச்சிருக்கோம். இப்ப மெயினா சவால்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கிராமத்தில இருக்கிறவங்க, இப்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வருவாங்கங்கிறவங்கள வந்து, நீங்க வந்து தொடர் கண்காணிப்புல வச்சிருக்கீங்கன்றீங்க. இது இல்லாம, ஒரு சில பேர் தனியார் மருத்துவமனைகளுக்கு போவாங்க. ஒரு சில பேர் வெளியூர்களுக்கு போவாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த என்ன சொல்றது, இந்த ஏஎன் கேருக்காக வந்து வெளியில போறதுக்கான ம். வாய்ப்புகள். ஏன்னா, பொருளாதாரத்தில வந்து நல்லா மேலோங்கி இருக்கிறவங்க வந்து பெரிய, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஸோ, அப்படிலாம் போம்போது, நம்பளோட ட்ராக்கிங் சிஸ்டம் அவங்கள நம்ம எப்படி கண்காணிக்கிறோம்? இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில
நம்ம மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் மத்த மாவட்டத்தில வந்து நீங்க பிரைவேட் டெலிவரி கேர் வந்து அதிகமா இருக்கு. நம்ம மாவட்டத்தில வந்து 65% வந்து அரசு மருத்துவமனைகள்ல தான் பிரசவம் வந்து அவங்க வச்சுக்கிறாங்க, பார்க்கப்படுகிறார்கள். சொல்லப்போனா நமக்கு வந்து ஒரு 35% தான் வந்து தனியார் மருத்துவத்தை நம்பி இருக்காங்க. அதனால வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ப நீங்க சொன்ன மாரி இது பின்தங்கிய மாவட்டமா இருக்கனால நெறைய பேர் வந்து பொருளாதாரத்திலேயே ரொம்ப பின்தங்கி தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாவட்ட இந்த சுகாதார ஜிஹெச் அது போக டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல இன்ஃப்ராவோட அவங்களுக்கு அங்கேயே வந்து பிரசவம் பார்க்கறதுக்கு வழிவகை நம்ம பண்ணி தந்திருக்கோம். இப்ப நார்மலான கர்ப்பிணி தாய்மார்கள் இப்ப பிரைவேட்டுக்கு போனா ஏன்னா எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்ப நீங்க சொன்ன மாரி வந்து, இப்ப ஒரு கார்ப்பரேஷன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அத தாண்டி டவுன் வந்தீங்கன்னா, அந்த எல்லா வசதியுமே வந்து ஒரே இடத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கிடைக்காது. இப்ப அங்க வந்து அந்த அதிக சிக்கல் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள், நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்கல்ல, பர்த் பிளானிங் இங்க தான்ற மாரி. ஸோ இப்ப அவங்க வந்து அங்க போனாங்கன்னா, ஸோ அத நீங்க வந்து அதுவும் ஒரு பெரிய சவால் தான் உங்களுக்கு. ஏன்னா வந்து இவங்க நம்ம ட்ராக்கிங் விட்டே வெளில போயிருவாங்க. ஸோ அத வந்து கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்குங்களா? இப்ப அந்த மாரி சமயத்தில என்ன பண்றோம்னா, நம்ம ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்கு. ஃபார் பிரைவேட் ஒஜிஷியன்ஸ் இன் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி, அதான் சீமான் குரூப் அதிலேயே வச்சிருப்போம். அந்த இதில வந்து நம்ம வந்து அந்த மாரி ஹை ரிஸ்க் கேஸஸ் வந்து அதில நம்ம தகவல் பரிமாற்றம் பண்ணிப்போம். சப்போஸ் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அந்த கர்ப்பிணி பெண் அங்க தான் பிரசவத்த வச்சுக்கணும்னு இருக்கும் பட்சத்தில, சப்போஸ் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பல வசதிகள் இல்லன்னா, அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள அந்த நிபுணர்களே, இந்த மாரி எங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த ஃபெசிலிட்டி இல்லன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்க வந்து நம்ம டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டல் அதாவது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல வைக்க சொல்லி, அதிலேயே வந்து அறிவுரை சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு விழிப்புணர்வு தான். நீங்க சொன்ன மாரி அ ஏன்னா ஒரு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, என்ன இருக்கு? மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா, ஒரு பிரைவேட்ல வந்து அந்த டாக்டர் சொன்னா வந்து அதிகமா கேட்டுப்பாங்க. ஸோ அதனால அவங்கள சொல்லியே வந்து நீங்க வந்து இந்த க இது இங்க தான் வந்து பண்ணணும். இங்க கண்டிப்பா. பண்ணா தான் வந்து ஆரோக்கியமா வந்து குழந்தை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாரி நீங்க ஆமா. சொல்லுங்க. அது வந்து ஒரு கவுன்சிலிங் மாரி தான். நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு நம்பிக்கை வந்து எல்லாத்துக்கிட்ட இருக்கு. அத வந்து அவங்க மூலியமா நம்ம சப்போஸ் அவங்க கிட்ட வசதி இல்லாத பட்சத்தில அவங்க மூலியமா அத எடுத்து கூறுனா, அத வந்து அந்த ஒரு இவங்க சில அக்செப்ட் பண்றதுக்கு அந்த அக்செப்டன்ஸ் அந்த ரேட் வந்து அதிகமா அந்த இருக்கு. ஃபேமிலி டாக்டர்ன்ற மாரி. கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. காலத்துல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் ஆமா. இருப்பாங்க. இந்த ஸோ ட்ரெடிஷனலா அவங்க சொன்னா தான் வந்து என்ன சொல்றது, அவங்க எஸ். சொன்னா தான் மத்தவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த டாக்டர் சொன்னா மட்டும் ஃபேமிலி கேட்பாங்க. டாக்டர் சொன்னா ஸோ கேட்டுப்பாங்க. அந்த மாரி. ஆமா. ஏன்னா, இப்ப இந்த சிக்கலான கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து அந்த சீமாங்க் அந்த ஃபெசிலிட்டில வச்சா தான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு ஒரு சேஃப் கன்ஃபைன்மென்ட் கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து 100%. இப்ப வந்து கண்காணிப்பு எல்லா லெவல்லயும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இது நடக்குதுங்கிறத வந்து நம்ம வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலயும் நம்ம வந்து கண்காணிக்கணும். துணை சுகாதார நிலைய லெவல்லயும் கண்காணிக்கணும். மாவட்ட லெவல்லயும் கண்காணிக்கணும். ஸோ இத வந்து நீங்க வந்து எப்படி ஆய்வு பண்ணுவீங்க? எந்த ஃப்ரீக்வன்சில அதாவது மாசத்துக்கு ஒரு தடவையா? இல்ல வாரத்துக்கு ஒரு தடவையா? எந்த ஃப்ரீக்வன்சில வந்து இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவீங்க? ஸோ அதுல வந்து குறைகள் கண்டுபிடிச்சீங்கன்னா, அத எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க? கண்டிப்பா இந்த ரிவ்யூயிங் பேராமீட்டர்ஸ் இருந்தா தான் வந்து நம்மளோட வேர் வி ஆர் அந்த மாரி ஒரு இடத்துல நம்ம அத அனலைஸ் பண்ண முடியும். நம்மளும் அசஸ் பண்ணா ஃப்ரீக்வென்ட்டா அசஸ் பண்ற பட்சத்தில வந்து நம்ம எங்க இருக்கோம்னு நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே நம்ம இந்த துணை சுகாதார நிலையங்கள்ல வந்து அங்கு வந்து ஆய்வு வந்து நம்ம நடத்தப்படும். அது போக வந்து அவங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல செவ்வாய்க்கிழமை தோறும் மதிய நேரத்தில வந்து அவங்களுக்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். இந்த ரிவ்யூ மீட்டிங்ஸ்ல வந்து நம்ம இந்த மாரி கேஸஸ் இந்த காம்ப்ளிகேட்டட் அந்த பிரெக்னன்சி அது ஹை ரிஸ்க் மதர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அது போக நம்ம மாசத்துல 3வது செவ்வாய்க்கிழமை வந்து பிளாக் பிஎஸ்சில இவங்க எல்லாருமே ரைட் ஃப்ரம் ஹெச்எஸ்சிலேருந்து அடிஷனல் பிஎஸ்சிஸ்லேருந்து எல்லாருமே அங்க வந்து நீங்க சொன்ன மாரி அங்க வந்து நம்மளோட அ இந்த எம்சிஹெச் கேர் அந்த பொறுத்தவரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்றோம். அது போக நம்ம மாதந்தோறும் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நடத்தப்படும் ஆய்வுக் கூட்டம். அது வந்து ஆல் ஹெல்த் மீட்டிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீட்டிங்லயே வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த மாரி கேஸஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எம்சிஹெச் வந்து அதுவும் ஒன் ஆஃப் த அஜெண்டா. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக வந்து மாசத்துல கலெக்டர் தலைமையில நம்ம இந்த சீமான் கோஆர்டினேஷன் மீட்டிங் இருக்கு. இந்த கோஆர்டினேஷன் மீட்டிங்ல நம்ம அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல், தனியார் மருத்துவமனைகள் சார்ந்த நிபுணர்கள், மகப்பேறு அந்த நிபுணர்கள்லாம் கலந்துப்பாங்க. அந்த ஆய்வு போது என்னன்னா, முக்கியமா அந்த ஆய்வு போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் எல்லா அதில முக்கியமான கேஸஸ் எல்லாம் இருக்கு. சொல்லப்போனா அந்த நியர் மிஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய அந்த கர்ப்பிணி தாய்மார்கள்ன்னு சொல்லலாம்.
அதுக்கு நியர் மிஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்வென்ஷன் கிடைச்சு, தலையீடு கிடைச்சு ஆமா. அவங்க வந்து மகப்பேறு மரணத்துக்கு கிட்டக போயிட்டு அவங்க நெருங்கி திருப்பி ஆமா வந்துரும். அதுலேருந்து அவங்க வெளியே வந்தது. அந்த மாரி கேசஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ஆய்வுக் கூட்டங்கள்ல வந்து நம்ம ரிவ்யூ பண்ற பட்சத்துல எங்கெங்க கேப்ஸ், அதாவது நம்ம எங்கெங்க வந்து அந்த இடைவெளிகள் இருக்கு, அது எப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஏன்னா மேற்கொண்டு வந்து எதிர்வரும் காலத்துல இந்த மாரி கேசஸ் நமக்கு வந்து சொல்லப்போனா நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு போதிய கவனிப்பு குடுக்கலான்னு இது ஒரு ஒரு நோக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தான். மாரி. ஆமா. இது மாரி ஒண்ணு நோக்கத்துல தான் நடந்துச்சு. நடந்துச்சு. ஸோ, இப்ப நீங்க வந்து அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனை வச்சு சொல்லும்போது வந்து, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். கண்டிப்பா, ஸோ, இந்த மாரி கண்டிப்பா. திருப்பி அடுத்த ஒரு கேஸ் வந்துச்சுன்னா வந்து, நம்ம வந்து முன்கூட்டியே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாரி நீங்க சொல்ல வரீங்க. கரெக்ட். ஏன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி 6 பிளாக் இருக்கு. இது எங்கேயாவது ஒரு பிளாக்கோ இல்ல 2 பிளாக்ல நடைபெற்றிருக்கலாம். இதனால மத்த பிளாக்குக்குமே அது ஒரு ஐ ஓப்பனரா இருக்கலாம். நீங்க சொன்ன மாரி அடுத்த அந்த மாரி கேஸஸ்லாம் வந்தா முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு ஒரு என்னென்ன நம்ம செய்யணும்? அந்த டைம்லி ரெஃபரலோ இல்லன்னா எங்கெங்க கேப்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு பாடமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, இப்ப அந்த சொன்ன மாரி அந்த ஆல் ஹெல்த் மீட்டிங்ல இந்த அஜெண்டாலாம் நம்ம ரிவ்யூ பண்றோம். அது போக வந்து நம்ம இந்த இன்டராக்ஷன் அதில இருக்கு. இந்த சீமா கோஆர்டினேஷன் மீட்டிங்லயும் இன்டராக்ஷன் நடக்கும். அ அது போக இந்த நியர் மிஸ் கேஸஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெறைய கேஸஸ் இருக்குது. கடந்த 2, 3 வருஷத்துல நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா நெறைய கேஸஸ் இருக்கு. இப்ப இந்த நியர் மிஸ் கேஸஸ்ன்னு பார்த்துட்டா, இப்ப சமீப காலங்கள்ல ஒரு 2, 3 கேஸ் நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லலாம். அது மாரி ஏதாவது இருந்தா நீங்க சொல்ல முடியுங்களா? அ ஒரு ரீசென்ட்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வேதாரண்யம் வட்டத்துல கடின வெயில் ஒரு துணை சுகாதார மையத்துல வந்து அந்த மதர் வந்து நோன் சீஷர் எபிலெப்டிக் மதர். அவங்க வந்து ஒரு ஹை வலிப்பு ரிஸ்க் நோய் மதர். வலிப்பு நோய் வலிப்பு நோய் வரக்கூடியவங்க. வலிப்பு நோய். ஹை ரிஸ்க் மதரு. நான் சொன்ன மாரி அந்த 46 காரணிகள்னு சொன்னேன் பாருங்க. அதில வந்து கண்ட்ரோலா வச்சுக்கலாம். அந்த 14 காரணிகள்லாம் அதில ஒண்ணு வரும். அந்த எபிலெப்டிக் மதர் என்னன்னா, ஏற்கனவே அவங்க கொஞ்சம் ஹை ரிஸ்க்ல போயி, நம்ம அங்கருந்து இதே மாரி தான் 108ல நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம ஐஓஜி நம்ம இங்க எக்மோர்ல தான் வந்து அவங்களுக்கு பராமரிப்பெல்லாம் குடுத்து நாகப்பட்டினத்திலிருந்து வந்து ஆமா. சென்னைக்கு இங்க சென்னைக்கு வந்து நீங்க எக்மோர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க ஆமா. டைம்லி. பண்ணி குழந்தையே வந்து இங்க தான் பிரசவம் அவங்களுக்கு பார்க்கப்பட்டு, இங்கிருந்து அவங்க வந்து திரும்பி பேக் டூ நாகப்பட்டினம் வந்துட்டாங்க. வேதாரண்யம்க்கு வந்துட்டாங்க. என்ன பிரச்சனைன்னா, வந்த பிறகு கரெக்ட்டா அந்த 30 நான் சொன்னேன்ல 42 நாட்கள் வரைக்கும் தொடர் கண்காணிப்புல தொடர் இருக்குன்னு சொன்னீங்க. கண்காணிப்புல பேறு இருக்காங்க. அவங்க காலத்துல. அந்த 38 நாள் வரைக்கும் அவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ வந்து சரிவர எடுத்துக்கொள்ளாமனால, அவங்களும் வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த கேஸ வந்து நம்ம ரிவைவ் பண்ணி, திரும்பி அதையும் நம்ம வந்து தஞ்சாவூருக்கு நம்ம ரெஃபர் பண்ணி, இது எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன் அண்ட் ஒரு ரேப்போ வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் மற்றும் அங்க இருக்க அந்த மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை அ குழு தான் எல்லாமே. இட்ஸ் a டீம் ஒர்க் தான். அ அங்க நம்ம ரெஃபர் பண்ணி, அங்க வந்து அவங்களுக்கு டைம்லி கேர் குடுத்து, அவங்கள வந்து ரிவைவ் பண்ணி கொண்டு வந்தோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அது போக நம்ம ஒரு 3 மந்த்ஸ் பேக்ன்னு பார்த்துட்டா, இதே கீழ்வேலூர் வட்டத்தில வந்து இன்னொரு கேஸ். அவங்க என்னன்னா, நோன் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ரத்த கொதிப்புக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு ஹைப்பர்டென்சிவ் இருக்காங்க. நோன் ஹைப்பர்டென்சிவ். அவங்க வந்து அந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மருந்துகள வந்து அந்த லெபெட்டலால், இந்த நிஃபிடமைல் இதெல்லாம் வந்து அந்த பின்வரும் அந்த போஸ்ட் நேட்டல் கேர்ல அந்த பீரியட்ல எடுத்துக்காம, அவங்களும் வந்து கிட்டத்தட்ட சீரியஸான ஒரு இதில வந்து அட்மிட் செய்யப்பட்டு திருவாரூர் அவங்கள. திருவாரூர்ல நம்ம மெடிக்கல் காலேஜ்ல அட்மிட் செய்யப்பட்டு, அவங்கள வந்து நல்ல நிலைமையில நம்ம கொண்டு வந்துட்டோம். ரிவைவ் பண்ணி கொண்டு வந்தோம். இது எல்லாமே வந்து நியர் மிஸ் கேஸஸ். இது கிட்டத்தட்ட அந்த மாரி நெறைய கேஸஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப சமீபத்தில இந்த 6 மாசத்துல இந்த 2 கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம தொடர் கண்காணிப்புல நம்ம நம்ம குழு சொல்லப்போனா நம்ம மருத்துவ குழு வந்து சிறப்பாக இயங்கிட்டு அதுதான் வருது. என்னதான் நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாலுமே வந்து, ஏதோ ஒரு சில தவறுகள், அது கண்டிப்பா. வந்து அது நம்ம சைட்ல இருக்காது. மெயினா வந்து இந்த பேஷண்ட் ஏன்னா நீங்க பேஷண்ட் சொல்றது கரெக்ட்டு. அக்செப்டன்சி. அக்செப்டன்சி. இப்ப அந்த கடின வெயில் நான் சொன்ன அந்த வேதாரண்யம் வட்டத்திலேயே அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் ப்ராப்ளம். குழந்தை பிறந்து அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ்னால அந்த மாத்திரைய அவங்க வந்து உட்கொள்ளாம இருந்த காரணத்தினால தான் அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் ஆச்சு. மருத்துவ ரீதியா எதுவும் கிடையாது. எதுவுமே ம். கிடையாது. அதையும் நாங்க ஏர்லி டைம்ல நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணனால அவங்கள நம்ம சேவ் பண்ணோம். அது எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்ம அவங்கள வந்து நம்ம ஃபாலோ அப்ல வச்சிருக்கோம். அந்த 42 டேஸ் வந்து நம்ம குழந்தை மட்டும் இல்லாம, போஸ்ட் நேட்டல் பீரியட்ல மதரோட கேர் நம்ம குடுத்துட்டுருக்கோம். சிறப்பு கவனம் குடுத்துட்டுருக்கோம். இப்ப நம்ம இதுவரைக்கும் பேசினது எல்லாமே எல்லா மாவட்டத்திலயுமே இருக்கு. ஏன்னா, ஒரு துறைன்னு இருந்துச்சுன்னா வந்து ஒரு புரோட்டோகால்னு சொல்லிக் குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அது எல்லா மாவட்டத்திலயுமே வந்து இருக்கு. இத தாண்டி வந்து இந்த ஒரு
முதலிடம் இந்த மாநிலத்தில வந்து மகப்பேறு மரணத்த குறைச்ச அந்த முதலிடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு மாற்று யோசனை இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது மாற்று யோசனை இருக்குங்களா? நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க. எண்ணத்த கடைபிடிச்சதுனால இது மாரி வந்து முதலிடத்த நோக்கி வர முடிஞ்சுச்சுங்கிறது. இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த நம்ம மாவட்டத்தில வந்து அந்த கவர்மெண்ட் டெலிவரீஸ் வந்து 65% மேல இருக்கு. அதுபோக பிரைவேட் டெலிவரீஸ் 35% தான். அந்த 35% நடக்கிற இடத்துலயே வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த பிரைவேட் டெலிவரீஸ் நடத்தும் அந்த ஒஜிஷியன்ஸ் நிபுணர்கள், மகப்பேறு நிபுணர்கள் வந்து நம்ம மாவட்டத்தில வந்து ஒரு நல்ல ஒரு ரேப்போ அண்ட் ரெஸ்பான்ஸ்ல இருக்காங்க. சொல்லப்போனா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டங்கள், அதே மாரி இந்த சிமாங்க் வாட்ஸ்அப் குரூப்பு, அதே மாரி பிரைவேட் ஒஜிஷியன்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பு. இது மூலியமா அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ரெஸ்பான்ஸ் தான். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒருங்கிணைப்பு. எல்லா ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன். எல்லா மெயினா லெவல்லயுமே வந்து எல்லா அந்த லெவல்ல ஒரு ஒருங்கிணைப்பு வந்து கோஆர்டினேஷன். அதுதான் ரொம்ப இதில சக்சஸ்ஃபுல் இது. கோஆர்டினேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்க நம்ம பார்க்கப்படுகிறது. அது போக வந்து அ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டா, நம்ம அ இந்த வம்சம் ஏற்கனவே நான் சொன்ன மாரி அந்த வம்சத்தில நம்ம மாவட்டத்தோட லைவ் பர்த்ஸ் வருஷத்துக்கு எடுத்துட்டா சராசரியா ஒரு 7,000 லைவ் பர்த்ஸ் வரும். அந்த 7,000ன்னா இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட அதே வந்து ஒரு 21,000 லைவ் பர்த்ஸ் வந்து இருக்கு. அதில வந்து ஒரு 50% நம்ம ஒரு ஹை ரிஸ்க் கேஸஸ் எடுத்தா கூட ஒரு 11,000ன்னு வச்சுக்கலாம். ஒரு 11,000 இருக்கு. இந்த 11,000ல வந்து நம்ம எப்படி நம்ம மைக்ரோ லெவல்ல பிளான் பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 ஹை ரிஸ்க் மதர்ஸாவது நம்ம லைன் லிஸ்ட் மாரி எடுத்து அத நம்ம ட்ராக் பண்றோம். த்ரூ ஃபோன் மூலியமா. நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது? நீங்க அந்த ஏஎன் விசிட் எல்லாம் சரியா போயிருக்கீங்களா? பிஎன் விசிட் உங்கள வந்து பார்த்துருக்காங்களா? இந்த மாரி ஆலோசனைலாம் நம்ம குடுக்குறோம். அது போக அவங்க சந்தேகங்களையும் நம்ம வந்து நிவர்த்தி செஞ்சு குடுக்குறோம். அது ஒரு முக்கியமான காரணம். ஒரு நாளைக்கு ஒரு 50 கால்ஸ் நம்ம பண்ணியிருந்தா கூட, அதில வந்து எப்படியோ ஒரு 25லேருந்து 30 கால் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில வந்து மாசத்துக்கு ஒரு 25 கால், ஒரு 30 நாளைக்கு நம்ம எடுத்தா கூட, அதே வந்து ஒரு 700 750 கால்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அதே ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்துட்டா, அதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு எப்படியோ பார்த்தா ஒரு 11,000 சம்திங் வருது. இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ராக்கிங்லேயே கொண்டு வரோம். இது எல்லாமே ஒன் ஆஃப் த சக்சஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இந்த மைனர் சின்ன சின்ன கேப்ஸ வந்து நம்ம அட்ரஸ் பண்றதுல தான் இந்த விஷயமே இருக்கு. அதுபோக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 108 மூலியமாக அதுவும் நம்ம மாவட்ட நிர்வாகம் அவங்களோட பங்களிப்பு மெயினா அவங்க தான் மெயின் ரோல். அவங்கள இனிஷியேட்டிவ்னால நம்ம மத்த மாவட்டத்திலலாம் வந்து பக்கத்து மாவட்டத்துக்கு தான் மாத்துவாங்க. நீங்க சொன்ன மாரி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி நீங்க சொன்ன மாரி சில கேஸஸ்ல வந்து அந்த நியர் மிஸ் கேஸஸ்லாம் வந்து நம்ம எக்மோர்லயே வந்து நம்ம அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு பிரசவம்லாம் பார்த்த வரலாறுலாம் இருக்கு. அந்த மாரி பண்ணிட்டுருக்கோம். 4, 5 மாவட்டம் தாண்டி தாண்டி வந்து ஆமா. கிட்டத்தட்ட நம்ம நாகப்பட்டினத்தில சென்னை வந்து ஒரு 350, 360 கிலோமீட்டர் வரும். அதுபோக ஜிப்மரே வந்து ஒரு 160, 170 கிலோமீட்டர் வரும். ஜிப்மர்ல கூட வந்து வி ஹேவ் பிளான்ட் அவர் பர்த் இது. ஸ்டேட்டோட வந்து புரோட்டோகால்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. ஆமா. ஸோ அத வந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமா வந்து இது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால, ஸோ இந்த கோஆர்டினேஷன் மீட்டிங்கா இருக்கும். அந்த ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங். மீட்டிங். ஸோ எல்லா லெவல்லயும் வந்து அந்த ஒரு கோஆர்டினேஷன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்றது பியாண்ட் த லிமிட்ஸ்ன்ற மாரி இந்த 108 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதுலேருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அதிகபட்சம் வந்து வேணா இன்னும் 6 அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகும். ஆமா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்தது வந்து இதோட வந்து ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவா கண்டிப்பா. வந்து இதெல்லாம் இருந்திருக்கு. மாவட்ட நிர்வாகத்தோட நம்ம ஒருங்கிணைப்பு தான். மெயினா வந்து முன்னெடுப்பு நடவடிக்கைகள் வந்து அவங்களோட இணைந்து தான் வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள வந்து நம்ம சக்சஸ் பண்ணியிருக்கோம். அது இந்த நேரத்தில நம்ம கண்டிப்பா தெரிவிச்சுக்கணும். நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில இப்போ வந்து அந்த மகப்பேறு மரணம் விகிதம் இத குறைச்சதுக்கான தொடர் நடவடிக்கைகள வந்து இப்ப இவ்வளவு நேரம் வந்து விரிவா மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்கள் வந்து விரிவா வந்து கூறுனாங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்காணிப்பு, ஆய்வுக் கூட்டமா இருக்கட்டும், அந்த கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு. ஏன்னா, எல்லா இடத்துலயும் வந்து அந்த ஒருங்கிணைப்பு வந்து அவ்வளோ ஈஸியா வந்து கிடைச்சிராது. ஒரு சிலதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து தலையிட்டால் தான் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ண முடியும். பியாண்ட் த லிமிட்ஸ். ஏன்னா ஒரு துறையால வந்து அத செய்ய முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செய்ததுனால தான் வந்து மட்ட மற்ற மாவட்டத்தோட வந்து கொஞ்சம் அடுத்த லெவல்ல வந்து இருக்காங்கன்றது தெரிய வந்துச்சு. ஸோ இந்த உங்க முயற்சி, இந்த பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மாவட்ட நிர்வாகத்தோட முயற்சினாலயும், அந்த ஒருங்கிணைப்புனாலயும் வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து இனிவரும் காலங்களிலும், இந்த ஒரு குறியீடு மட்டும் இல்லாம, மகப்பேறு மரணம்ங்கிற ஒரு குறியீடு மட்டும் இல்லாம, குழந்தை இறப்பு விகிதமா இருக்கலாம், இல்ல செக்ஸ் ரேஷியோவா இருக்கலாம். ஸோ அது மாரி சுகாதாரத்துறையில வந்து நெறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ அதுலயும் வந்து அவங்க வந்து வளர்ச்சி அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன்.